ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. என்டிஏ கூட்டணியில் இணைய தயாராக உள்ளோம் என்று அறிவித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். யாருடன் கூட்டணி என்று தொடர்ந்து நீடித்து வந்த கேள்விக்கான பதில் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. அதே நேரம் கூட்டணியில் இணைத்துக் கொள்ள இபிஎஸ் தயாரா என்ற ஒரு கேள்விக்கணையையும் வீசியிருக்கிறார் ஓபிஎஸ். தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சுவாரஸ்யங்கள் நிறைந்ததாகத்தான் எப்பொழுதும் இருக்கும். இந்த முறையும் அந்த சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமே இல்லை என்று சொல்லலாம். ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் என்ற ஒரு வாக்குகள் இருக்கும் இல்லையா, அந்த வாக்குகளை தாவேக்கு கணிசமாக பிரிக்கப் போகிறது அப்படின்னு நிறைய கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய நிலையில் அதிமுகவின் கோர் வாக்குகளை, அவங்களுடைய உரித்தான வாக்கு வங்கியை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்டிஏ கூட்டணி. இந்த வகையில் ஓபிஎஸ்ஸையும் இந்த கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்று பல பிரயத்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்களால் இந்த பேச்சு ஓபிஎஸ் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் ஓபிஎஸ். இந்த ஆலோசனையின் முடிவில் தற்பொழுது தனது இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார், என்டிஏவுடன் இணைய தயார் என்று. தொடர்ந்து எமது தலைமைச் செய்தியாளர் எஸ் ராஜா இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ராஜா. ஓபிஎஸ் ஒரு வழியா தன்னுடைய முடிவை அறிவிச்சிருக்கார், என்டிஏவோட இணைய தயார்னு சொல்லியிருக்கார். இபிஎஸ் ஏத்துப்பாரான்னு வேற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். பதில் வருமா? என்ன எதிர்பார்க்கலாம் இதுக்கப்புறம்? என்டிஏ கூட்டணியில் இளைய நான் ரெடி, இதுதான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தற்போதைய செய்தியாளர் சந்திப்பினுடைய விளக்கம். இது அதாவது என்டிஏ கூட்டணியில் இணைவு தொடர்பாக என்ன முடிவெடுக்கலாம், அடுத்த கட்டமாக அரசியலில் என்ன முடிவெடுக்கலாம் என்பது குறித்து முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டார் அவருடைய ஆதரவாளர்களுடன். இந்த ஆலோசனை கூட்டம் என்பது சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற பிறகு செய்தியாளர்களை அவர் சந்தித்தார். செய்தியாளர் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அப்பொழுது சில விஷயங்களை குறிப்பிட்டார். இரண்டாவது தர்ம யுத்தம் நடத்தியதற்கு காரணமே முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம், அதே போல் முன்னாள் எம்எல்ஏ திரு மனோஜ் பாண்டியன் ஆகிய 2 பேரினால் தான் இந்த இரண்டாவது தர்ம யுத்தத்தை நான் தொடங்கினேன் என்ற ஒரு விளக்கத்தை அளித்தார். ஏற்கனவே அதிமுகவில் இருந்து அதாவது 2022ஆம் ஆண்டு அவர் அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டார், அதாவது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். அன்றைய நினைவு ஏற்பட்ட அந்த அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, அதே போல பொதுக்குழுவில் ஏற்பட்ட கலவரம், இவை அனைத்திற்குமான விளக்கமாக இந்த பிரச்சனைக்கு காரணம் முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம், அதே போல் முன்னாள் எம்எல்ஏ திரு மனோஜ் பாண்டியன் ஆகிய இருவரால் தான் இந்த நிலைப்பாட்டை நான் எடுத்தேன் என்ற ஒரு விளக்கத்தையும் அளித்தார். அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்ய போகிறேன் என்பதற்காக ஒரு விளக்கத்தையும் கொடுத்தார். அதாவது திரு டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் எதிரும் புதிருமாக திரு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும், திரு டிடிவி தினகரனும் திரு எடப்பாடி பழனிசாமி எதிரும் புதிருமாக இருந்தனர். ஆனால் அவர்கள் தற்பொழுது அருமை அண்ணன் என இருவரும் இணைந்து விட்டனர். ஆகையால் திரு டிடிவி தினகரன் நினைத்தால் தம்மை என்டிஏவில் இணைக்கலாம், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம், தாம் என்டிஏவில் இணைய ரெடி என்ற ஒரு தகவலை அவர் தெரிவித்துள்ளார். ஆகையால் இந்த கூட்டணி என்பது என்டிஏவில் அவர் வருவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதே போல் நாளைய தினம் தமிழகத்தினுடைய மேலிட பார்வையாளர், அதாவது பாஜகவினுடைய தமிழக மேலிட பார்வையாளர் திரு பியூஷ் கோயல், அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை தமிழகம் வருகிறார். ஆகையால் இந்த பேச்சுவார்த்தைகள், இன்றைய நிலைப்பாடு இவெல்லாம் தெரியும் பொழுது மீண்டும் இவர் என்டிஏவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்பதை தான் இன்றைய செய்தியாளர் சந்திப்பு மற்றும் தற்போதைய அந்த அரசியல் நகர்வுகள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆகையால் தற்போது தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்தார். என்டிஏ கூட்டணியில் இணைய தயார், அந்த ஒப்புதலை திரு டிடிவி தினகரன், திரு எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த ஒப்புதலை அவர் பெற்றுத்தர வேண்டும் என்பதை போல்தான் அவர் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். நாளை பியூஷ் கோயலும் தமிழகம் வருகிறார். ஆகையால் திரு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கான அந்த முன் தயாரிப்பு வேலைகள் தொடங்கிவிட்டதாக தான் நாம் புரிந்து கொள்ளப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறார் என்பது குறித்தும் ஒரு எதிர்பார்ப்பு நிலந்தது. அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிற வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் 2 நாட்களுக்கு முன்பே திரு டிடிவி தினகரன் திரு ஓ பன்னீர்செல்வத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். தன்னுடைய சின்னத்தில் போட்டி, ஏனென்றால் 2024 என்டிஏ கூட்டணியில் அவர் பலாப்பழ சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார். இந்த நிலையில் என்ன சின்னத்தில் போட்டியிடுவார் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் என்ற ஒரு நிலை வந்தால் அவர் குக்கர் சின்னத்தில் போட்டியிட தயாராக இருப்பதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகையால் என்டிஏ கூட்டணியில் திரு ஓ பன்னீர்செல்வம் வருவதற்கான அனைத்து சமிக்கைகளும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பு மற்றும் இந்த ஆலோசனை கூட்டம் தற்போதைய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த அரசியல் நகர்வுகளில் தெளிவாக தெரிகிறது.
ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.